கிரியேட்டர்னு இல்ல, உங்ககிட்ட ஸ்கூல் நேம் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் பேர் அவங்க சொல்லலையே, நீங்க யாரு? முதல்ல மிஸ்டர் கேகே பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மிஸ்டர் கேகே கிளிப்ஸ் யூஸ் பண்ணது கிளைம்ன்றது என்னன்னா, இப்போ என்னோட ஒர்க்கை இன்னொரு சேனல்ல கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறாங்கன்னா, நான் அந்த கிரியேட்டருக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்க முடியும். அந்த படத்துக்கு இவர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காக இவருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த ப்ரொடியூசர் சார்ப்ல இருந்து கொடுத்திருப்பாங்க. Hi, this is Akash. You're watching Wisdom Series. Fasten your seat belts. Let's take off now. இந்த வீடியோல மிஸ்டர் கேகேவை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த மிஸ்டர் கேகேன்னா யாருன்னா, நம்ம A2D நந்தா இருக்கார் இல்லையா, அவரோட பிரதர் தான் மிஸ்டர் கேகே. மிஸ்டர் கேகே போன வருஷம் மார்ச் மாசம் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பாரு. அந்த வீடியோல தெலுங்கு படம் ஒன்ன ரோஸ்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்துல வர சில கிளிப்ஸையும் மிஸ்டர் கேகே ரிவ்யூ பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த தெலுங்கு படத்துக்கு இவர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காக இவருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த ப்ரொடியூசர் சார்ப்ல இருந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு படத்தை பத்தி நெகட்டிவா ரிவ்யூ சொன்னா அந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆகும் இல்லையா, இதுல என்ன ப்ரோ தப்பு இருக்கு, அந்த ப்ரொடியூசர் கரெக்டா பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல மிஸ்டர் கேகே பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மிஸ்டர் கேகே கிளிப்ஸ் யூஸ் பண்ணது ஃபேர் யூஸ்க்கு கீழ தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு காப்பிரைட் ப்ரொடெக்டட் மெட்டீரியல்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு மியூசிக்கோ இல்ல ஒரு போட்டோகிராஃபோ இல்ல ஒரு வீடியோவோ மேக் பண்றேன் அப்படின்னா அதோட சோல் ஓனர்ஷிப் நான் தான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த காப்பிரைட்டட் மெட்டீரியலை வேற ஒருத்தர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அப்படி பண்ண முடியாது. அவங்க என்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். பட் ஆனா ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் என்னோட பெர்மிஷன் இல்லாமலே அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் ஃபேர் யூஸ் பாலிசி. இந்த ஃபேர் யூஸ் பாலிசிக்கு கீழே என்னோட காப்பிரைட் மெட்டீரியல்ல என்னோட பெர்மிஷன் இல்லாம இன்னொரு கிரியேட்டரால எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, அது ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காகவோ இல்ல கமெண்ட் பண்றதுக்காகவோ யூஸ் பண்ணிருந்தா என்னோட ரைட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவதா, நியூஸ் ரிப்போர்ட்டிங்கோ ஜர்னலிங் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது, எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஸ்கூல் ஒர்க்ஸ்க்காகவும் அண்ட் காமெடி ஆர் பேரடிக்காகவும் நான் ஓன் பண்ற இந்த காப்பிரைட்டட் மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் கிரியேட் பண்ண இந்த என்டையர் காப்பிரைட்டட் மெட்டீரியலை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா அதான் இல்ல. ஒரு காப்பிரைட்டட் மெட்டீரியலை ஒரு கிரியேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 3 விதமான பாயிண்ட்ஸ் அவர் மைண்ட்ல வச்சுக்கணும். நம்பர் 1 என்னன்னா, ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஒர்க் மட்டும் தான் அவர் காப்பிரைட்டட் மெட்டீரியல்ல இருந்து எடுத்துக்க முடியும். நம்பர் 2, அவர் பண்ற இந்த கிரியேஷன் அப்படியே ஒரிஜினல் கிரியேஷன் மாதிரி இல்லாம புதுசா மீனிங் தரணும், ஒரு புதிய கிரியேஷனா இருக்கணும். மூணாவதா, இந்த கிரியேட்டர் பண்ற வர்க் கம்ப்ளீட் ரீவொர்க்கா இருக்கணும். இந்த 3 பாயிண்ட்ஸும் இருந்தாதான் அது ஃபேர் யூஸ் பாலிசி கீழ வரும். மிஸ்டர் கேகே இந்த 3ஐயுமே ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாரு. அவர் ஒன்னும் என்டையர் படத்தை டவுன்லோட் பண்ணி போட்டு இருக்க மாட்டாரு. ஜஸ்ட் அத ஜர்னலிங் பர்பஸ்க்காக தான் இந்த படம் நல்லா இல்ல அப்படின்றத தான் சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ இதே படத்துக்கு மிஸ்டர் கேகே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தா இந்த ப்ரொடியூசர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்திருந்திருக்க மாட்டாரு. சோ அப்ப இங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது கேள்விக்குறி ஆயிடுது. இந்த ப்ரொடக்ஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வீடியோவை பார்த்துட்டு வேணும்ட்டு அவங்களாவே இந்த வீடியோவை வந்து வேணும் தூக்கியிருக்காங்க. கார்பரேட் ஸ்ட்ரைக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எப்படி இவங்க வந்து இப்போ மொத்த படத்தையும் எடுத்து போட்ட மாதிரி இன்டர்வியூ சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என் கீழே என்ன அப்படின்னா, இவன் நினச்சிருந்தா கிளைம் கொடுத்துருவான் ஈஸியாக. மொத்த காசு எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு 7000 வந்துருக்குமா, பால் எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. பட் எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தீங்கன்றது தான் என்னுடைய கேள்வியே. ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படி ஒரு சோலோ கிரியேட்டரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். என்னதான் இது ஃபேர் யூஸ் கீழ வந்திருந்தாலும் மிஸ்டர் கேகே அண்ணா அந்த ப்ரொடியூசரே ட்விட்டர்ல டாக் பண்ணி இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை தூக்கிடுங்க, வேணா காப்பிரைட் கிளைம் கூட போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. காசு இருந்தா போதும் யார் வேணா புள்ளி பண்ணலான்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இது. இந்த காப்பிரைட் லான்றது யூடியூப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 2 விதமா ஒர்க் ஆகும். ஒன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக், இன்னொன்னு காப்பிரைட் கிளைம். இந்த காப்பிரைட் கிளைம்ன்றது என்னன்னா, இப்போ என்னோட ஒர்க்கை இன்னொரு சேனல்ல கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறாங்கன்னா நான் அந்த கிரியேட்டருக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்க முடியும். அந்த வீடியோல வர என்டையர் ரெவென்யூவும் எனக்கு வந்துடும். இது சேனல்ல விதத்திலுமே பாதிக்காது. பட் இதுவே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா அந்த சேனலோட வியூஸ் அடி வாங்கிடும். அல்கோரிதம் அந்த கிரியேட்டரோட அடுத்தடுத்த வீடியோஸை புஷ் பண்ணவே பண்ணாது. அது மட்டும் இல்லாம ஒரு கிரியேட்டர் 3 ஸ்ட்ரைக் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கிரியேட்டரோட என்டையர் சேனலும் டெர்மினேட் பண்ணப்படும். வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும். லாஸ்ட் இயர் ஒரு வீடியோல ஒரு சின்ன பார்ட்ல ஒரு மீமை யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த வீடியோல அந்த மீம் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் நிறைய சின்ன பசங்களை கிட்னாப் பண்ணி பிராங்க் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணதுனால மிஸ்டர் கேகேயோட என்டையர் வீடியோவுமே தூக்கி இருந்திருப்பாங்க யூடியூப். இப்போ இந்த வீடியோ டேக் டவுன் பண்ணது சரியா தப்பான்னு பாக்குறதுக்கு முன்னாடி யூடியூபோட கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். யூடியூபோட சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி படி ஒரு குழந்தைய அடிக்கிற மாதிரியோ இல்ல பிராங்க் பண்ற மாதிரியோ பண்றது தப்பு. பட் ஆனா மிஸ்டர் கேகே யூஸ் பண்ணது ஒரு மீம் டெம்ப்ளேட். லிட்டரலி அந்த டெம்ப்ளேட் யூடியூப்ல எக்கச்சக்க இடத்துல கொட்டி கிடக்கு. மிஸ்டர் கேகேக்கு ஸ்ட்ரைக் கொடுத்த இதே யூடியூப் அல்காரிதம் தான் இன்னொருத்தர் போஸ்ட் பண்ண இதே வீடியோவை வைரல் ஆக்கி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் கேகே யூஸ் பண்ண இதே டெம்ப்ளேட் தப்பு. அப்படி இதே டெம்ப்ளேட்டை யூடியூபே வைரல் ஆக்க வச்சிருக்கணும்.
இதுவாச்சும் பரவாயில்ல, இது ஒரு பிராங்க் வீடியோ, இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வயலேட் பண்ணிருச்சு, அதனால இவருக்கு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தலைநகரம் படத்துல இருந்து ஒரு கிளிப் பண்ணா யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்துல வர சீன் யூடியூப்லயுமே இருக்கு. இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் அண்ட் ஆக்டிங். அப்ப இந்த மூவி ப்ரொடியூசருக்கு ஒரு நியாயம், நம்ம மிஸ்டர் கேகேக்கு இன்னொரு நியாயமா? என்ன அடுத்ததா மெயின் கண்டென்ட்டுக்கு போலாமா? ரீசெண்டா மிஸ் தமிழ்வாணி அப்படின்றவங்க ஒரு ஸ்கூலுக்கு கெஸ்டா போயிருந்திருப்பாங்க. தமிழ்வாணின்றவங்க யாருன்னா ஆன்லைன்ல ஸ்ட்ரிப்பிங் பண்றவங்க. அதாவது முத்தி போன சில மிருகங்கள் இவங்களோட லிங்கை யூஸ் பண்ணி ஒரு பிரைவேட் வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு அந்த வெப்சைட்ல இருந்து காசு பாக்குறவங்க. ஆக்சுவலி இந்தியால ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங்ன்றது இல்லீகல். இப்படி இருக்கிற இந்த வீரமங்கைய ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இதை கொஸ்டின் பண்ணி தான் நம்ம மிஸ்டர் கேக்கு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பாரு. ஏன்னா சீஃப் கெஸ்ட்னு ஒருத்தங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளாவும் ஒரு ஐகானாவும் தான் இருக்கணும். ஒரு ஆன்லைன் போய் எப்படி ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டர் எக்ஸாம்பிளா இருப்பாங்கன்னு நினைச்சு சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா போனது மட்டும் இல்லாம ஸ்கில்ஸ் தாங்க முக்கியம், எஜுகேஷன்லாம் முக்கியமே இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருப்பாங்க. நிறைய நமக்கு ஸ்கில் இருக்கு எஜுகேஷனை தாண்டி. ஸோ ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்க. இது சுதந்திர நாடு இல்லையா, அதனால அவங்க சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம். இந்த வீரமங்கையோட பேரை கூகுள்ல சர்ச் பண்ணாலே எல்லாமே ஆபாசமா வருது. சப்போஸ் இந்த வீரமங்கை என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கூகுள் சர்ச் பண்ணா என்ன ஆகுறது? இதே கேள்வியை தான் மிஸ்டர் கேகேவும் கேட்டிருந்திருப்பாரு. இந்த வீரமங்கைக்கு ஆன்லைன்ல காட்டும் போதெல்லாம் ஒரு ரோசமோ வெக்கமோ கூச்சமோ எதுவுமே இல்ல. ஆனா தன்னை பத்தி ஒருத்தங்க தப்பா பேசிட்டாங்கன்னு உடனே ரோசம் அவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. உடனே மிஸ்டர் கேகேக்கு ஒரு மிரட்டல் மெயில் ஒன்னு டிராப் பண்றாங்க. இந்த மிரட்டல் மெயில்ல நீங்க உடனடியா இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணும், இல்லனா நாங்க லீகலா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயில யாரை வச்சு போட வச்சிருக்காங்கன்னா வாரெக்ஸ் அப்படின்ற இந்த ஏஜென்சி மூலமா தான். இந்த வாரெக்ஸ்ன்ற இந்த ஏஜென்சி ஒரு ஆன்டி பைரசி தெஃப்ட் பிளாட்ஃபார்ம். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இந்த ஏஜென்சி கூட தான் டைப்ல இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ யாராவது ஒரு ப்ரொடியூசரோட மூவியை இல்லீகலா யூஸ் பண்ணாங்கன்னா அதை டேக் டவுன் பண்றது தான் இவங்களோட வேலை. நடந்த எல்லாத்தையும் மிஸ்ஸஸ் கேகே சிட் ஃப்ரீக்வன்சி கிட்ட சொல்றாங்க. சிட் ஃப்ரீக்வன்சினா யாருன்னா அவங்க ஒரு லாயர், அவங்க ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க கேட்க போற இந்த ஆடியோ சிட் ஃப்ரீக்வன்சியும் வாரெக்ஸோட ரெப்ரசன்டேட்டிவும் பேசினது. ஹலோ, எஸ் I have a problem with people's content. What is it about, sir? கண்டென்ட்ல வந்து என்னன்னா அவங்க போட்டது கண்டென்ட் வந்து அந்த கிரியேட்டரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்படினா கிரியேட்டர் சொன்னாங்களா உங்ககிட்ட? கிரியேட்டர்னு இல்ல, உங்ககிட்ட ஸ்கூல் மே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் பேர் அவங்க சொல்லலையே, நீங்க யாரு? நீங்க யாரு? வாரக் ஏஜென்சி தான் இல்லையா? ஏஜென்சிக்கு ஸ்கூலுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏஜென்சி ஸ்கூலுக்கு டைப் பண்ண மாட்டாங்களா? ஏஜென்சி ஸ்கூலுக்கு எதுக்கு சார் டைப் பண்ணுவாங்க? அப்படியே பார்த்தாலும் அவங்க ஒன்றும் ஸ்கூலோட பேர் சொல்லி. எந்த ஸ்கூல்? இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? வாரெக்ஸ் ஏஜென்சில பேசின அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லியிருப்பாரு, ஸ்கூல் தான் இவங்கள டேக் டவுன் பண்ண சொன்னதா. ஆனா ஸ்கூல் பேரே இந்த வீடியோல மிஸ்டர் கேகே யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. நீங்க யாருன்னு நான் கேக்குறேன் இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல டிஜிட்டல் அவங்களோட டிஜிட்டல் கண்டென்ட் நாங்க தான் ப்ரொடக்ட் பண்றோம். ஓகே, சோ நீங்க இப்பதான் நீங்க ஸ்கூலுக்காக பேசுறீங்க. இப்போ நீங்க டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டரோட பிரச்சனை பேசுறீங்க. யாரு சார் நீங்க? இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்கூலோட ரெபுடேஷன் பிளஸ் கிரியேட்டர்ஸோட ரெபுடேஷன். ஓகே, இப்போ கிரியேட்டரோட ரெபுடேஷன் ப்ராப்ளமா இருக்குன்றீங்களா? ஆமா. இப்போ நீங்க தானே ஸ்கூல் வந்து அவங்க மேல கேஸ் கொடுக்க போறாங்க கிரியேட்டர்ஸ் மேல. கிரியேட்டர்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஸ்கூல் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது நீங்க சொல்ற who hired you? both ரெண்டு பேருக்காக தான் பேசுறோம். ஓ ஓகே. ஸ்கூல் வந்துட்டு அவங்க மேல கேஸும் போடுறாங்க, அவங்களுக்காக உங்களை ஹையரும் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? வாரெக்ஸ் ஏஜென்சில பேசின அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லியிருப்பாரு, இதுல அந்த கிரியேட்டரோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுதாமா. அந்த பொண்ணு ஆஸ்ட்ரோநாட் வேலையோட பார்த்துட்டு இருந்தா, அவ அமைச்சு ஆன்லைன்ல சம்பாதிச்சிட்டு இருந்தா. அப்போ போகலையே அவளோட ரெப்புடேஷனு. First of all, a huge shout out for Sit Frequency for handling this case
so professionally. Seth Frequency is not only a lawyer, அவங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வராங்க. அதுக்கு பேர் தான் Ragnar. இந்த Ragnarன்றது ஒரு டாக் ஃபுட் ப்ராடக்ட். இந்த ஃபுட் ப்ராடக்ட்ல preservatives கிடையாது and இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் and இதுல 97% ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல இருந்து அவங்களுக்கு பெருசா ப்ராஃபிட் எதுவும் கிடைக்காது. இதுல இருந்து வர அந்த மினிமல் ப்ராஃபிட்டையும் அவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸோட வெல்ஃபேருக்கு தான் செலவு பண்றாங்க. அண்ட் இது பெய்ட் பார்ட்னர்ஷிப் கிடையாது. மிஸ்டர் கேகேஓ ஆர் Seth Frequency என்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அஸ் a good gesture நான் உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறேன். நான் அந்த ப்ராடக்ட்டை நான் என்னோட டாக்க்கு ஃபீட் பண்ணியிருந்திருக்கேன். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க செட்டை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பை திஸ் ப்ராடக்ட். ஆக்சுவலி நம்ம ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் தான். பட் நம்ம ஏன் இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இவருக்கு நடக்கிறது நாளைக்கு யாருக்கு வேணா நடக்கலாம். இப்போ இவரோட வீடியோ ஸ்ட்ரைக் அடிச்சு நம்ம எல்லாரும் அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு யார் வேணாலும் இந்த கம்பெனி அப்ரோச் பண்ணி கருத்து சுதந்திரம்ன்ற ஒண்ணு இல்லாம போயிடும். இந்தியான்றதே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட மெயின் பில்லரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான். எப்போ டெமோக்ரஸியா ஒரு கண்ட்ரி இழக்குதோ அப்போ அது சர்வாதிகார தேசமா மாறிடும். ஸோ நான் பேசுறது நிறைய பேருக்கு புரியும் நம்புறேன். இந்த காப்பிரைட் டூல்ன்றது நம்மளை சேஃப்கார்ட் பண்றதுக்காக யூடியூப் கொடுத்த ஒரு டூல் தானே தவிர மற்றவங்களை அபியூஸ் பண்றதுக்காக கிடையாது. இந்த காப்பிரைட் டூல் அபியூசஸ் இப்போதான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது ரொம்ப வருஷமா யூடியூப் கம்யூனிட்டில நடந்துகிட்டே தான் இருக்கு. few years back அர்ச்சனா அக்காவும் பாத்ரூம் டூர்னு ஒன்னு போட்டு எல்லாருக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ எல்லா கிரியேட்டர்ஸும் இதை பத்தி பேசினாங்க. இதையும் பத்தி எல்லாரும் பேசுவாங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ற இந்த டைம்ல மோஸ்டா எல்லா சின்ன சேனல்ஸ் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. பெரிய சேனல்ஸ் எதுவுமே இதை பத்தி பேசின மாதிரி எனக்கு தெரியல. சோ முடிஞ்ச வரைக்கும் இதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதாவது இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்காதீங்க, மிஸ்டர் கேகேயோட வீடியோவை. இந்த வீடியோவை நீங்க ஷேரோ லைக்கோ கமெண்டோ எதுவும் பண்ண வேணாம். இந்த சேனல் அண்டர்ரேட்டடாவே வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இருக்கிற இந்த 3000 சப்ஸ்கிரைபர்ஸே எனக்கு போதும்னு நான் நம்புறேன். இந்த காப்பிரைட் பிரச்சனையில என்னோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போ ஒரு புதிய டெக்னாலஜி வரும்போதும் நிறைய ப்ராப்ளம்ஸை அது ஃபேஸ் பண்ண தான் செய்யும். உதாரணத்துக்கு சொல்ல போனா பேக் இன் 1769 ஃபர்ஸ்ட் ஸ்டீம் வெஹிக்கிளை கண்டுபிடிக்கும் போது பெருசா எந்த ரூல்ஸுமே இல்லை. அப்புறமா 1800ஸ்ல தான் ஸ்லோவா இதை டெஸ்ட் டிரைவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ ரோடுன்றது பெடஸ்ட்ரியன்ஸ்க்காகவும் கார்ட்ஸ்க்காகவும் ஹார்சஸ்க்காகவும் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்டீம்டு பவர்டு வெஹிக்கிளை பார்த்து ஹார்சஸ்லாம் பயந்துச்சு. மக்கள் இதெல்லாம் தேவையில்லாத ப்ராடக்ட்னு லேபிள் பண்ணாங்க. பட் டெக்னாலஜி டெவலப் ஆக தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா 1865 அப்போ ஒரு கார் ரோட்ல போகணும் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு 2 miles per hour தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு பர்சன் ஒரு ரெட் ஃபிளாக கையில வச்சுட்டு ரோட்ல போறவங்கள வார்ன் பண்ணணும் கார் வருது. அண்ட் அதுல இருந்து தான் ஸ்லோவா டெக்னாலஜி டெவலப் ஆகி ஸ்லோவா டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்துச்சு, ரோட் மார்க்கிங்ஸ் வந்துச்சு, டிரைவிங் லைசன்ஸ் வந்துச்சு, அப்புறமா நம்பர் பிளேட்ஸ் வந்துச்சு. இதே மாதிரி தான் நம்மளோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியும். நம்ம ரைட் பிரதர்ஸ் முதல்ல ஃபிளைட்டை கண்டுபிடிக்கும் போது எந்த ஏர் டிராஃபிக் ரூல்ஸோ எந்த ரெகுலேஷன்ஸோ கிடையாது. ஸ்லோலி பிளேன்ஸ் எல்லாம் வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் வந்துச்சு. வேர்ல்டு வார்க்கு அப்புறமா நிறைய மிட் ஏர் கொலிஷன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு ஒன்னே கொண்டு வந்தாங்க. இன்னும் சில வருஷம் கழிச்சு ஹைஜாக்கிங்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் கன்வேயர் பெல்ட்ல உங்களோட பேக்கேஜஸ் ஸ்கிரீன் பண்றதா இருக்கட்டும், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் ஏர்போர்ட்ல டைட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்துச்சு. பேக் 1990ஸ்ல தான் இன்டர்நெட் என்ற ஒண்ணே பூம் ஆச்சு. இன்டர்நெட் பூம் ஆனதோட நிறைய காப்பிரைட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல ஷேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் டிஜிட்டல் மீடியா காப்பிரைட்டட் ஆக்ட் அப்படின்ற ஒண்ணே US கவர்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் 2005ல யூடியூப் வந்துச்சு. யூடியூப் வரும்போதுமே ஸ்ட்ரிக்டான லாஸ்லாம் எதுவுமே இல்லை. யார் வேணா எந்த வீடியோ வேணா போஸ்ட் பண்ணிக்கலாம். மானிட்டைசேஷன் ஒண்ணு கிடையாது. அப்போ அதுக்கப்புறமா தான் கண்டென்ட் ஐடின்ற ஒன்று வந்துச்சு. என்னோட கண்டென்ட்டை இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டரால காப்பி பண்ண முடியாத மாதிரி ஒரு ஆக்ட் யூடியூப் கொண்டு வந்தாங்க. 2010ஸ்ல தான் யூடியூப்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்ற இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க. இது என்னதான் கிரியேட்டரை காப்பாத்துறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டூலா இருந்தாலும் இதை பெரிய கம்பெனிஸ்லாம் சின்ன கிரியேட்டர்ஸை புள்ளி பண்றதுக்காகவே யூஸ் பண்ற டூலா மாறிடுச்சுன்றது தான் ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். எப்போ இந்த மாதிரி அபியூசஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணப்படுதோ அப்பதான் இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைக்கும். பிகாஸ் ரொம்ப வருஷமா நம்மளும் யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டே தான் இருக்கும். சோலோ கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்ப்பரேட் கிரியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைமும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனா இது இன்னும் முடிஞ்ச மாதிரியே இல்லை. நான் என்னோட ஆடியன்ஸ் கிட்ட கேட்குற ஒரே விஷயம், தயவு செஞ்சு மிஸ்டர் கேகேக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அவரோட வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோல நான் யூஸ் பண்ண தம்ப்நெயிலுக்காக மிஸ்டர் கேகே கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். Thank you so much for watching. See you in the next video. Until then, remember the name Akash Jones.